வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் ஐபிஎல் திருவிழா நிகழ்ச்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜின் கேப்டன்சி சாதனைகளை பார்ப்போம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இது சாதனையா இல்லை வேதனையா என்று கமெண்ட்ல சொல்லுங்க. ருத்ராஜ் 2024 ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார். 2024 ஐபிஎல் சீசனில் கேப்டனாக 14 போட்டிகளை சந்தித்து 7 வெற்றி மற்றும் 7 தோல்வி பெற்று 50% வெற்றியுடன் பிளே ஆஃப் சுற்று போட்டிக்கு தகுதி பெறாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெளியேறியது. 2025 ஐபிஎல் சீசனில் கேப்டனாக 5 போட்டிகளை சந்தித்து 1 வெற்றி மற்றும் 4 தோல்விகளை பெற்றார். பின்னர் காயம் காரணமாக மீதமுள்ள போட்டிகளையும் விளையாடாமல் வெளியேறினார். சென்னை அணி அந்த சீசனில் 10வது இடம் பிடித்தது. 2026 ஐபிஎல் சீசனில் கேப்டனாக இதுவரை சந்தித்த 6 போட்டிகளில் 2 வெற்றி மற்றும் 4 தோல்வி பெற்று சென்னை அணி புள்ளி பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மொத்தம் கேப்டனாக சந்தித்த 25 போட்டிகளில் 10 வெற்றி மற்றும் 15 தோல்வி பெற்று 39% வெற்றியுடன் மோசமான கேப்டன் என்ற சாதனை படைத்துள்ளார். ஒரு வீரராகவும் அணிக்கு ரன் சேர்க்க முடியாமல் தவித்து வருகிறார். இந்த சீசனில் விளையாடிய 6 போட்டிகளில் மொத்தம் 82 ரன் அடித்துள்ளார். இதன் சராசரி வெறும் 13 மட்டுமே. ஒரு கேப்டனாகவும் வெற்றி பெறாமல் ஒரு வீரராகவும் சோபிக்க முடியாமல் தவித்து வரும் ருதுராஜ் கேப்டன் பதவியிலிருந்து விலக இது சரியான தருணம். சென்னை அணியின் நிர்வாகம் அணியின் நலன் கருதி இவரை கேப்டன் பதவியில் இருந்து நீக்கி சஞ்சு சாம்சனை கேப்டனாக நியமிக்கலாம். இதன் மூலம் ருதுராஜ் கேப்டன்சி நெருக்கடியில் இருந்து விலகி ஒரு வீரராக ரன் சேர்க்க கவனம் செலுத்த முடியும். ஒரு நல்ல வீரர் நல்ல கேப்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு நல்ல உதாரணம் சுனில் கவாஸ்கர், சச்சின் டெண்டுல்கர், விராட் கோலி. இதில் மகேந்திர சிங் தோனி விதி விலக்காவார். அவர் ஒரு நல்ல கேப்டனாகவும் நல்ல வீரராகவும் விளையாடி இந்தியாவிற்கும் சென்னை அணிக்கும் பல வெற்றிகளை பெற்று பெருமை சேர்த்துள்ளார். அவர் சென்னை அணியின் கேப்டன் ஆக செய்துள்ள சாதனை எந்த ஒரு அணியின் கேப்டனும் இதுவரை செய்யவில்லை. அவர் சென்னை அணிக்காக கேப்டன் ஆக விளையாடிய 226 போட்டிகளில் 133 வெற்றி மற்றும் 91 தோல்விகளை பெற்றுள்ளார். வெற்றி சதவீதம் ஏறக்குறைய 60%. இச்சாதனையை இதுவரை எந்த ஐபிஎல் கேப்டனும் இதுவரை செய்ததில்லை. அது மட்டுமில்லாமல் 10 முறைக்கு மேல் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஒரே அணி மற்றும் 5 ஐபிஎல் கோப்பைகளை வென்றுள்ளார் தல தோனி. அதிக வயது மற்றும் காயம் காரணமாக இனி அவர் போட்டிகளில் பங்கு பெறுவது கடினம். எனவே எதிர்கால சென்னை அணியின் நன்மை கருதி சஞ்சு சாம்சனை கேப்டனாக நியமிப்பது சென்னை அணியின் வெற்றிக்கு உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நமது சேனலுக்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.